போகிறோம். நாம் முழு மனதோடு தேவனை ஒருமித்து ஆராதிக்கும் பொழுது தேவன் பிரசன்னம் நம்மத்தில காணப்பட வல்லமையுள்ளவராக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவன் பெரியவராய் இருக்கிறார், பிரியமானவர்களே, மகத்துவம் உள்ளவர், மாறாத தகப்பனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்லுகிறார், 145 அதிகாரம் 3 வசனத்துல, கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை தாவீது அறிந்திருந்தான், பிரியமானவர்களே. அதனால தான் அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்தி இப்படி பாடல்களை பாட முடிகிறது. நாம் தேவனை மகிமையை நாம் அறிந்தவர்களாய் இருப்போமே என்றால் தேவனை நாம் எப்பொழுதும் துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு துதிகளை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாய் காணப்படும். அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிகராய் இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் வார்த்தையினால உண்டு பண்ணின மகாபெரிய தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். மனுஷனை, மனுபுத்திரனை அவர் நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் அவர் எம்மாத்திரமாய் இருக்கிறார். ஆனாலும் நம் தேவாதி தேவன் அவர் மகிமையை விட்டு இறங்கி வந்து நம் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். இந்த வேளையில நம் மத்தியிலே தேவன் காணப்படுகிறார். அப்படி நம் மத்தியிலே காணப்படுகிற தேவனை உற்சாகமாக நம் கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாக அவர் நாமத்தை உயர்த்தும் வண்ணமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு முழு உற்சாகத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய கிருபை அநேக ஸ்தோத்திரங்களினால பெருகுமாம். பிரியமானவர்களே, நம்மளோட அநேக ஸ்தோத்திரங்களின் மூலமாய் தேவனுடைய கிருபை நம்ம மத்தியில பெருகும்படியாய் நாம் இந்த வேளையில தேவனை ஆராதிக்க போகிறோம். Hallelujah. Thank you, Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Master. தட்டி உற்சாகமாக நாம் இந்த வேளையிலே பாடலை பாடுவோம். ஆமென். அவர் எல்லா கணத்திற்கும் துதிக்கும் பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. துதிக்கும் மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை நாம் இருக்கிற ஸ்தலத்தை தேவனுடைய பிரசன்னமாய் மாற்ற நம் துதிகள் வல்லமை உள்ளதா இருக்கிறது. நம் துதிகளை ஏறெடுக்கும் பொழுது நம் தேவாதி தேவன் நமக்குள்ள பிரசன்னராகிறார். பிரியமானவர்களே, ஓ மகிமை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. எங்க 2-3 பேர்கள் ஒரு மனதால் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனதால் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 சொல்லுவோம். நம் தேவனுக்கு ஆராதனை. ஆராதனை கனத்துக்கும் மகிமை
இறங்குதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தை உம் கிருபை பெருகுதப்பா. ரெண்டு கொரிந்தியர் 4:15 இப்படியா சொல்கிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்களின் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக ஸ்தோத்திரங்களினால நம்முடைய கிருபை, தேவனுடைய கிருபை நம்ம மேல் பெருகுகிறது. ஹல்லேலூயா. அவர் தம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னவர், நீர் இறங்கி வந்திடுவே, எம்மை ஆசீர்வதித்திடுவே. நீர் இறங்கி வந்திடுவே, எம்மை ஆசீர்வதித்திடுவே. Yes, Jesus. நம் தேவனுக்கு ஆராதனை. Oh, thank you Lord Jesus. Oh, amen. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் தேவனுக்கு, எங்களை உண்டாக்கினவருக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். Yes, Jesus. கிருபை பெருகுதப்பா, உம்முடைய கிருபை எங்கள் மேல் பெருகும்படியாய் சுவாமி. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே. மகிமை, தேவனுடைய மகிமை, ஷக்கினா மகிமை, தேவனுடைய ஷக்கினா மகிமை இந்த வேளையிலே நம் சிரசின் மேல் இறங்கும்படியாய். ரஷந்தல ரக்கனந்தல ரபதல யலரப கிரிவில வரவரவ. Yes Lord Jesus. Thank you Lord Jesus. உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய மகிமை இறங்கும்படியாய். உம்மை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொரு இருதயங்கள் மத்தியிலே உம்முடைய சமூகம் இறங்கும்படியாய், உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படியாய். மோசேயின் கூடாரத்தின் மத்தியிலே மோசேயின் கூடாரத்தின் மேலத்திலே நீர் இறங்கினீரே. உம்முடைய சக்தினா மகிமை இறங்கினதே சுவாமி. அந்த மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கும்படியாய். மேகம் போல எஸ் மாஸ்டர் எங்களை மூடும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையிலே உம்முடைய மகிமை இறங்கட்டும். Thank you Lord Jesus. ஆம் தகப்பனே. ஒரு மனதாய் துதித்தார். நாங்கள் இந்த வேளையிலே ஒரு மனதாய் ராஜா உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியிலே இருப்பேன் என்றுவரே, எங்களுக்குள்ள வாழ்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் துதியில் வாழ்பவரே, சொல்லுவோம் நம் தேவனுக்கு. கரங்களை உற்சாகமாக தட்டி தேவ சமூகத்துல உங்களுடைய பிரசனம், உங்களுடைய வீடு தேவனுடைய பிரசனம் நிறைகிற இடமாய் ஸ்தலமாய் தேவன் மாற்றுகிறார். அந்த வேலையில முழு மனதோடு தேவனை நோக்கி பிரியமானவனே, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய பிரசனம் அவரை தேடுகிற ஒரு மத்தியில இறங்குகிறது. எஸ் லார்ட். பெருகுதப்பா, மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே, உம்மை
கிருபை 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 ஓ உம்முடைய கிருபை எங்கள் மேல் பெருகும்படியாக ஓ உம்முடைய கிருபை எங்கள் மேல் பெருகும்படியாக ஓ ரக்கனந்தல ரஷந்தல ரதல ரியந்தல ரதல கனந்தல ரதல எஸ் மாஸ்டர் ஓ உம்முடைய கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே ஓ வாசம் செய்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல இந்த வேளையிலே உம்மை கூடி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மத்தியிலே ஓ உம்முடைய கிருபை பெருகும்படியாக உம்முடைய கிருபை ஊற்றப்படும்படியாக இந்த வேளையிலே பரலோகத்தின் பலகனை திறக்கப்பட்டு ஓ தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது ஓ ரஷகாரியா தனந்தலர தலரதலரியா எஸ் மாஸ்டர் லார்ட் ஜீசஸ் ஓ உம்முடைய கிருபை ஓ கிருபை இருளை நீக்குகிற உம்முடைய கிருபை வெளிச்சத்தை கொண்டு வருகிற உம்முடைய பிரசன்னம் ஓ எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஓ எல்லா கிரியைகளையும் அந்தகார கிரியைகளையும் நீக்குகிற உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறது ஓ நன்றி ராஜா நன்றி தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க ஓ thank you Lord thank you Lord thank you Lord thank you Jesus ஓ உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஓ உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆட்கொள்ளுகிறதற்காக நன்றி ஆட்கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி ராஜா thank you Lord நம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக தேவ சமூகத்துல தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே ஓ தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம் ஓ thank you Lord Jesus ஓ எங்களை மட்டும் நடத்தினது உம்முடைய கிருபை ஓ மட்டும் எங்களை வழி நடத்தினது உம்முடைய கிருபை நாங்கள் விழாதபடி தூக்கி நிறுத்தினது உம்முடைய கிருபை ஓ நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்தது உம்முடைய கிருபை ஓ எங்கள் கொம்பை உயரச் செய்தது உம்முடைய கிருபை எங்கள் முகங்களை ஆண்டவரே பிரகாசிக்க செய்தது உம்முடைய கிருபை தகப்பனே ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே ஓ நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஓ எங்கள் தேவன் எங்களை தாங்கினீரே உம்முடைய கிருபை எங்களை தூக்கி நடத்தினதே சுவாமி உமக்கு நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றி ராஜா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி ஓ நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தினீங்களே உம்முடைய கிருபை எங்களை நடத்தினதே சுவாமி நன்றி ராஜா ஓ thank you Jesus thank you Lord thank you master ஆமென் நன்றி என்று சொல்லுவோம் பிரியமான நன்றி ஆண்டவரே நம்ம நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாம ஏறெடுக்கும் பொழுது ஓ நம்ம தேவனுடைய பிரசன்னம் ஓ நம்மளை ஆட்கொள்ள வல்லமை உள்ளதா இருக்கிறது ஓ thank you Jesus நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு தேவன் பாராட்டின எல்லா நன்மைகளையும் எண்ணிந்து வாழல தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம் thank you Jesus oh we praise you Lord we praise you master hallelujah நன்றி அப்பா நன்றி ராஜா ஓ உமக்கு நன்றி தகப்பனே ஓ நன்றி எங்கள் நம் தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார் அவர் வாக்குரைத்தார் அவர் வாக்கை நிறைவேற்றுவார் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அவர் பொய்யுரைக்கிற தேவன் அல்ல ஓ அவர் பொய்யுரைக்க மனுஷன் அல்ல அவர் தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் நம் தேவனாய் இருக்கிறார் அவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஓ நம் தேவன் ஓ உங்க கிருபை எங்களுக்கு வேணும் ராஜா என்று சொல்லுவோம் இவ்வளவு நாள் நடத்தி நம்முடைய கிருபை இனி வருகிற இந்த 7ஆம் மாதத்தையும் நாங்க நடத்த அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் சுவாமி ஓ thank you Jesus thank you Lord master hallelujah ஓ உமக்கு நன்றி ராஜா thank you Lord amen thank you Father Lord Jesus அப்பா உமக்கு நன்றி சுவாமி நன்றி தகப்பனே ஓ ராஜா yes master Yes, Lord. Thank you, Jesus. உங்க கிருபை இல்லாம
நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்வோமா? நம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராய் உயர்த்தி நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். அப்பா உடைய கிருபை இல்லாம அப்பா எனக்கு வாழ தெரியாது சுவாமி. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என்னரணும் கோட்டை உயர்ந்த இடக்கலம் நீரே சுவாமி. என்னரணும் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. இப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தேன். இப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களைப் போல மெலகாயோடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் மரணம் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. Jesus. என் மரணம் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம சொல்லுமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து. வாழ அப்பா, உங்க தெரியாத கிருபை இல்லைனா என்னால வாழ முடியாது ராஜா. உங்க நாம் இருதயத்தின் ஆழத்தில் தேவனிடத்தில் நாம் மன்றாடும் பொழுது நம் தேவன் இருதயத்தை காண்கிறார் பிரியமானவர்களே. நாம் முடியாது என்று நாம் தேவனிடத்தில் வந்து நிற்கும் பொழுது நம் தேவன் எல்லாவற்றையும் தம் கரங்களில் எடுத்துக்கொள்ள, மகனே மகளே நீ கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன் என்று நம் கரத்தை நம் தேவன் பிடித்துக் கொள்ளுவான். நம் தேவன் எனக்கு சொல்லுவாமா, அப்பா நான் நிற்கிறேன் ராஜா, உங்க கிருபையினால நான் நிற்கிறேன் அப்பா, உங்க கிருபை இல்லைனா நான் இருக்க முடியாது. ஓ என்னை நீங்க கரத்தை பிடித்து கொள்ளுங்க சுவாமி, ஓ என் கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க என்று நாம் கேட்போம். ஓ எஸ் லார்ட், நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. என் பல நல்ல ராஜா, ஓ என்னுடைய கையின் பல நல்ல சுவாமி, அப்பா உம்முடைய கிருபையினால ராஜா, அப்பா நான் இவ்வளவு நாள் நடந்த சுவாமி, அப்பா இவ்வளவு நாள் நான் ஓடினேன், இவ்வளவு நாள் நான் ஜீவித்தேன், அப்பா உம்முடைய கிருபை, அவர் கிருபை என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஓ நம் தேவன் நம்மில மகிமைப்பட வல்லவராய் இருக்கிறார், நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஓ எஸ் லார்ட், முடியாத
தெரியாதப்பா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா ஒரு முறை கூட இருதயத்தின் ஆழத்துல கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா முடியாதப்பா வாழ தெரியாதப்பா எனக்கு முடியாது சுவாமி அப்பா நீங்க எனக்கு வேணும் ஓ எங்கள் வாழ்க்கையில நீங்க வேணும் நீங்க வேணும் ராஜா அப்பா என்னோட வேலை ஸ்தலத்துல நீங்க வேணும் அப்பா என்னோட சொந்த வாழ்க்கையில நீங்க வேணும் அப்பா என்னோட ஊழியத்துல நீங்க வேணும் அப்பா நீங்க வேணும் என்று சொல்லுவோம் வாழ தெரியாதப்பா முடியாதப்பா வாழ தெரியாதப்பா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. Yes, Master. Hallelujah. Oh, yes, Lord Jesus. I need you, Master. Oh, I need you, Lord Jesus. Each and every step I take, Lord Father. Oh, I need you in my life. Oh, I need you in my life. Oh, தேவன் என்னோட வாழ்க்கையில வேணும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கரத்தை நாம் தேவன் பிடிக்கிறார். ஓ அவர் கரத்தை நீட்டினவர். ஓ அவர் கரம் குன்றி போகவில்லை பிரியமானவர்களே. அவர் கரம் குன்றி போகவில்லை. அவர் நீட்டப்பட்ட கரம் இன்னும் நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. அதை பற்றி கொள்வது உங்களோட கையிலும் என்னோட கையிலும் இருக்கிறது. அவர் நம் கரத்தை நீட்டி அவருடைய நீட்டப்பட்ட கரத்தை பிடித்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவர் கிருபை இந்த வேளையில சூழ்ந்து கொள்ளுகிறது. ஓ அவர் கிருபை நம்மை நடத்த வல்லவதா இருக்கிறது. ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord Jesus. Mighty Lord, we praise you. Thank you Father Lord. Sharira shakanara. Yes Jesus. Thank you. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி சுவாமி. அப்பா உம்முடைய கிருபையினால எங்களை முடிச்சுட்டு அப்பா நாங்கள் வருகிற 7 மாதத்தை ஆண்டவரே நீங்க நடத்துகிற போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்துல முற்றிலுமாய் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிற நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் அப்படியாய் தேவ பயத்தோடு நாம் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தை தாமே நம்மளோட இடைப்படும்படியாய் நம் பயபக்தியாய் தேவ சமூகத்தில் தரித்திருப்போம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஐசையா சாப்டர் 40 verse 28. ஐசையா புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 40 verse 28 எடுத்து நாம் வாசிப்போம். ஆமென் ஹல்லேலூயா. நாம் அதில் 28வது வசனத்தை குயிக்கா தமிழ்ல இங்கிலீஷ்லையும் வாசிப்போம். பெரிய வசனம் இது, பெரிய சத்தியமுள்ள வசனம் இது. ஆனாலும் எவ்வளோ ஒரு 30 நிமிஷத்தில் அதை நான் முடிக்கணும். தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமென் ஹல்லேலூயா. Praise the Lord. வாசிப்போம். Hast thou not heard that the everlasting God, the Lord, the creator of the end of the earth, fainteth not, near is weary, there is no searching of his understanding. ஆமென். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. Here God is describing his own. அவரை குறித்து அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். தன்னை தானே வெளிப்படுத்துகிறார். இப்ப ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா இப்போ இந்த இன்டர்வியூவில் போன உடனே சொல்லுவாங்க எஸ் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போல இங்க செல்ஃப் டிஸ்கிரைபிங் காட் ஹிம், இங்க அவரை தானே தங்கே அறிமுகப்படுத்துகிறார். இந்த வசனத்துல சில காரியங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரிங்களா? முதல்ல நம்ம ஹேவ் யூ நாட் நோன்,
இங்கே தேவன் சொல்லுகிற காரியம், நீ கேட்டதில்லையா? நீ கேட்டதில்லை. அதாவது முதல்ல அவர் சொல்கிறார், நீ அறியாயோ. அடுத்தது, நீ கேட்டதில்லையோ. Have you not known? Have you not heard? கேட்டதில்லையா? நீ அறியாயோ. இன்னைக்கு தேவன் தன்னை குறித்து இந்த உலகத்துல இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் அனைவரும், அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், கிறிஸ்தவர்களா இருந்தாலும், whoever it may be, எல்லாருக்கும் அவர் தெரியப்படுத்துகிற விஷயம் என்னவென்றால், know him, அவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் இருக்கிறவனமாய், அவர் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த அறிவுக்கு, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So the greatest division among people today, so many religions, even there is so many divisions between the churches. சபைகளுக்குள்ளாக பாத்தீங்கன்னா நிறைய விதமான பிரிவுகள், நிறைய விதமான போதனைகள். இதெல்லாம் எதற்காக அப்படி நம்ம பார்த்தோமே என்றால், தேவனை சரியாக அறியாத அந்த அறியாமையினால் தான் இப்படியான பிரிவுகள் இது எல்லாமே இருக்கிறது. ஆதியில திருச்சபை பார்த்தீங்கன்னா ஒரே திருச்சபை தான் இருந்துச்சு. அங்க பெண்டகாஸ்ட் இல்ல, புராட்டஸ்டான் இல்ல, கத்தோலிக் இல்ல, சிஎஸ்ஐ இல்ல, லூதரன் இல்ல, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி அநேக பிரிவுகள் அங்க இல்ல. அங்க இருந்தது ஒரே ஒரு திருச்சபை, ஆதி திருச்சபை. ஆனா இன்னைக்கு நிறைய பிரிவினைகள் வந்துருச்சு. ஏன் இதனுடைய நிலைப்பாடு என்றால், நாம் தேவன் அவர் இருக்கிற விதமாய் அவரை அறிந்து கொள்ளவில்லை. எங்களுடைய சபையில் அடிக்கடி எங்கள் ஜனங்களிடம் சொல்லுகிறது, அவரை இருக்கிற விதமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சத்தியத்தின், இந்த ஞானத்துக்குள், இந்த அறிவுக்குள் நாம் வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சத்தியத்திற்குள்ளாக நாம வர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். இதை தான் நாம் தெரிஞ்சு கொள்ள தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடவுளை குறித்து எப்படி நினைச்சிருக்காங்க, இதை தெரியாததுனால தான் மக்கள் பாத்தீங்கன்னா கடவுளை எப்படியெல்லாம் நினைக்கிறாங்க, கடவுளில் ஹைபிரிட் கடவுளா மாத்திடுறாங்க. பாதி மிருகம், பாதி மிருகம், பாதி மனுஷன். சில கடவுள்கள் பாத்தீங்கன்னா மண்ணு, பொருள், மரம், செடி, கொடி, வானம், சூரியன், சந்திரன், இவை எல்லாம் இன்னைக்கு கடவுளாய் மாறின ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? ஏனால் தேவனை குறித்து அறியாத ஒரு ஞானமற்ற ஒரு நிலை, அவர் எப்படி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாத நிலையில ஜனங்கள் இருப்பதனாலதான் இன்னைக்கு அவர்களுடைய விருப்பத்தின் போல கடவுளை எல்லாரும் வணங்குகிறார்கள். அவரை அறிந்த அவருடைய பிள்ளைகள் கூட அவருடைய சித்தத்திற்குட்பட்டு வணங்க முடியாத, அவரை தொழுது கொள்ள முடியாத நிலையில இருக்கிறாங்க. அதனாலதான் நிறைய பேருடைய ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படவே இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் நல்ல பக்தியா தான் இருக்கிறாங்க, ஜெபம்லாம் நல்லா தான் பண்றாங்க, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நல்லா பண்றாங்க. ஆனால் தேவனை தேடுகிற விதத்துல அவருக்கு எப்படி உகந்தவர்களாய், அவர் எப்படி விருப்பப்படுகிறாரோ அப்படி அவரை தேடவில்லை. அதனாலதான் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால தான் தேவன் இங்க அவரை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? Have you not known? Have you not heard? So இப்ப he want to educate his people. தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இப்ப அவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அவர் வார்த்தையில எழுதி விட்டாச்சு. இப்ப சபைகள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், சபை மக்கள் கேட்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க உங்க போதகரை விட, இல்ல உங்களை வழிநடத்துகிற விட, சில நேரத்துல நம்ம அநேக காரியங்களை நாம் அறிந்தவர்களாய் நாம் நினைத்திருப்போம். என்னைக்குமே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தான். அதனாலதான் தேவ ஆவியானவர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உங்களை எப்படி நடத்த தேவன் விரும்புகிறாரோ அதை கேட்க மனதுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah. So இந்த காரியத்தை தேவன் சொல்லி கொடுக்க விரும்புகிறார். நம் ஜனங்கள் கேட்க மனதுள்ளவர்களாய் இருக்கிறார்களா? நீங்க கேட்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க கேட்டீங்கன்னா அவரை அறிந்து கொள்ள முடியும். கேட்டீங்கன்னா நிறைய, ஒரு சகோதரர் எனக்கு ஒரு சாட்சியை நான் கேட்டேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 வருஷம் அவர் ஞானஸ்தானம் எடுத்து 20 வருஷம் சபைக்கு போயிருந்தாராம். சபைக்கு போயிட்டு இருக்கும்போது நிறைய சுவிசேஷம் கேட்பாராம். சுவிசேஷத்து நேரத்துல ஆமென், அல்லேலூயா அப்படின்னு கையெல்லாம் உயர்த்தி அப்படியே தேவனுக்கு மகிமை கொடுப்பாராம். ஆனா அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, 20 வருஷம் கழிச்சுதான் அவருக்கு சத்தியத்தினுடைய வெளிச்சமே அறிந்து கொண்டாராம். ஆண்டவருடைய வார்த்தை அவருக்குள்ளார இடைப்பட்டது எப்பன்னா, அவர் முழுமையான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது எப்பன்னா 20 வருஷம் கழிச்சு. அப்ப 20 வருஷம் அவர் கேட்ட விஷயம் எதுவுமே காதுக்குள்ளார போகல, காதுக்கு வெளியில சத்தம் தான் கேட்டிருக்கே ஒழிஞ்சு, அந்த சத்தம், அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளார போல வெளியில எல்லாம் அப்படியே போயிடுச்சு. இந்த பேபி இந்த காதுல இப்படி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி போயிடுச்சு போல இருக்கு. அப்படிதான் இன்னைக்கும் நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள். உள்ள வரும் பொழுது
அப்படியே ஒரு ஒரு விதமா வராங்க, வெளியில போகும்போது எப்படி இருக்கிறாங்க, ஒரு விதமா போறாங்க. ஆனா நடுவுல இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு வீட்டுக்கு போனாலும் தெரிய மாட்டேங்குது. சோ இந்த நிலைப்பாடு, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் அவன். Don't you hear? Have you not heard? Have you not known? சோ இப்ப ஜனங்கள் கேட்கிறவர்களா இருப்பார்களே என்றால் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு விஷயம், சபையும் ஊழியக்காரர்களும் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவருடைய மேன்மையையும் சபைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் போதனையே. இதுதான் போதனையாகவே ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்க வேண்டும். சோ முதல்ல விசுவாசிகள் கேட்கணும். அடுத்தது சபை ஊழியக்காரங்க என்ன, பிதா, அவர் அனுப்பின குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரை குறித்த சத்தியத்தை போதிப்பார்களே என்றால் அந்த சபை தேவனுடைய வார்த்தையில தேவனை பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு சபையாய் இருக்கும். சோ போதனை இப்படிதான் இருக்கணும். பிதாவை குறித்து இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரை, குமாரனை குறித்ததாய் இருக்கணும். இதுதான் சபையினுடைய போதனை. வேற எதுவுமே கிடையாது. சுவிசேஷம் அதான். gospel is about father, son and the holy spirit. வேற எதுவும் உள்ளார வந்துச்சுன்னு வச்சீங்களேன், அது gospel கிடையாது. It's not a gospel. It's entertainment. நல்ல சந்தோஷமா சிரிக்க வச்சு உங்களை கம்ஃபர்ட் பண்ற ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க அது எப்படின்னா நமக்கு அதுக்குள்ள நேரம் இல்லை. பட் இப்ப இந்த விஷயத்தை இப்ப சபை, தேவன் சபை தன்னுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார். He want to educate it. இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. பெரியவர்கள், பெற்றோர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கவில்லைன்னா உலகம் கற்றுக் கொடுக்க ரெடியா இருக்கு. நீங்க நினைச்சிடாதீங்க, நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது உங்க கடமை. நீங்க ஜெபிக்கணும். அதே நேரத்துல பிள்ளைகளுக்கு அந்தந்த வயசுல தேவனுடைய காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்குது. இல்லைன்னா உலகம் சொல்லி கொடுத்துரும். பிசாசு இன்றைக்கு எல்லாவற்றையும் தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டான். என்னென்னலாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசாசு எதெல்லாம், மூவிஸ், சினிமா அவனுடைய கையில இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம், படிப்பு, இன்னைக்கு கல்வி அவனுடைய கைக்கு போயிடுச்சு. சோசியல் மீடியா அவனுடைய கையில இருக்கு. வீடியோ கேம்ஸ் அவனுடைய கையில இருக்கு. மியூசிக் அவனுடைய கையில இருக்கு. இன்னும் அநேக காரியங்கள் பிசாசு அவனுடைய கையில எடுத்து இல்லம் சந்ததிகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒரு மெசேஜ் நான் ஒன்று பார்த்தேன். எனக்குள்ள வந்த ஒரு மெசேஜ் பார்த்தேன். அதுல ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பையன், ஒரு ஆணாக பிறந்த ஒரு பையன், சின்ன பையங்க, அவனுக்கு மிஞ்சி போன ஒரு 9 வயசு. அவன் தன்னை பெண் என்று நினைத்ததுனால அவன் அதற்கு இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணி கொண்டு அவன் எவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கான், எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை ப்ரொபகேண்டா பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரொபகேண்டா பண்றாங்கன்னா அதை சின்ன பசங்களுக்கு மனதில் விதைக்கிறார்கள். எப்படிப்பட்ட விதையை விதைக்கிறார்கள்? நீ உன்னுடைய ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய பிறப்பின் தன்மையை நீ வேற மாதிரி நீ மாற்றணும்னு நினைச்சு அப்படி மாத்தினா அதனால உனக்கு என்னென்ன ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை ஒரு ஆர்டிக்கல்ல அதில் போட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கல் நான் படிச்சப்போ ரொம்ப வேதனையா இருந்தது. அதுல ஒரு சகோதரர் ஒருத்தவர் கமெண்ட் கொடுத்திருந்தார். அதை ஒரு வெஸ்ட் கண்ட்ரியை சேர்ந்த ஒருத்தவர் அதுல கமெண்ட் கொடுத்திருந்தார். அந்த கமெண்ட்டை ஃபுல்லா நான் படித்தேன். அதுல அவர் சொல்லியிருந்தாரு, You people, you are trying to deceive the young generation. இப்ப இருக்கிற இளம் தலைமுறைகளை நீங்க வஞ்சிக்க நினைக்கிறீங்க. ஆனா இவன் ஃபேமஸ் ஆனான்றத மட்டும் சொன்னீங்க. இவன் ஃபேமஸ் ஆக இந்த காரியத்துக்கு இவன் எவ்வளவு துன்பங்களும் மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் அவன் எவ்வளவு வலியையும் வேதனையையும் மென்டல் டார்ச்சரையும் அவன் போனான்றத உங்களுக்கு தெரியுமா? அவன் பேர் ஜாஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒரு யூடியூபர். 9 வயசுல இவனுக்கு இருக்கிற அந்த நிலைமையை என்ன பண்ணிட்டாங்க, அவனுடைய பெற்றோர்கள் அறிந்து அவனுக்கு 9 வயசுல அவன் ஆணா இருக்க வேண்டியவனை பெண்ணாக மாற்றுவதற்கான ஆபரேஷன், அறுவை சிகிச்சை முறை, அதை எல்லாவற்றையும் அவனுக்குள்ளாக திணித்து அந்த டாக்டர்கிட்ட பண்ணி அந்த அறுவை சிகிச்சை முறையை அவனுக்கு பண்ண வைத்து டாக்டர்கள் சொன்னாங்களாம், அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அவன் சரீரத்துக்கு இன்னும் இல்லையாம். அது அவன் இன்னும் வளரணுமா. அவன் வளர்ந்து அந்த ஒரு 20-21 வயதுக்கு அப்புறம் தான் அந்த ஆபரேஷன் செய்யறதுக்கான பருவம் அவன் அடைவான் அப்படின்னு சொல்றதுக்கு டாக்டர் சயின்ஸ் சொல்றாங்க. ஆனா அந்த பருவத்தை அவர்கள் அடைய விடாமல் அவனை சின்ன வயசுலேயே அப்படிப்பட்ட ஆபரேஷன் எல்லாத்தையும் பண்ணி அவனை பெண்ணாக மாத்தினதுனால அவன் அடைந்த துன்பங்களை குறித்து அவர் அங்கே போட்டிருந்தார். எவ்வளோ மென்டல் டார்ச்சர், எவ்வளோ பிசிக்கல் பெயின், எவ்வளோ ஆபரேஷன், சர்ஜரிஸ், இவ்வளோ இதை போட்டார். அவர் அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், தேர் பேரண்ட்ஸ் ஆர்
using him to make money in social platform அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். இன்னைக்கு பெற்றோர்கள் அப்படி இருக்கிறார்கள். பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க. இப்ப இந்த உலகம் என்ன பண்ணுது? நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த உலகம் இது இப்படிப்பட்ட நிலைமை தவறு இல்ல. ஒரு ஆணோடு ஆண் சேர்ந்து வாழ்வது தவறு அல்ல. ஒரு பொண்ணோடு பொன் சேர்ந்து வாழ்வது தவறு அல்ல. ஆணும் ஆணும் திருமணம் பண்ணிக்கலாம், அது தவறு அல்ல. பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கலாம், அது தவறு அல்ல. அப்படின்ற இது போல இன்னும் அநேகமான காரியங்களை சொல்லிக் கொடுக்க இன்றைக்கு உலகம் தயாரா இருக்கிறது, சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்ப பிள்ளைகளுக்கு நாம் முதல்ல நம்ம தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த மாதத்துல நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் பெற்றோர்களே. நீங்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமை இதுதான். இன்னைக்கு பெற்றோர்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பிள்ளைகள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் என்ற நிலைமை தான் இன்னைக்கு சபையில இருக்குது. பெற்றோர்களே ரட்சிக்கப்படுறதுக்கு கடினமா இருக்கு. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், ஏன் கடினமா இருக்குது? தேவனை அறியாத ஒரு நிலை, தேவனை அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய பரிபூரணத்தை அறிந்து கொள்ள முடியாத நிலை. அவர் எவ்வளவு பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்? He wants us to know his power and might. அவருடைய வல்லமையையும் அவருடைய பலத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். He wants to know us his existence. அவர் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். He want to know his glory. He want us to know his glory. அவருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் விரும்புகிறார். And he want to know his sovereignty. அவர் தம்முடைய ஆளுமை, தம்முடைய உரிமை, தம்மால் என்ன காரியம் இயலும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, he want to know his uniqueness. He want us to know his uniqueness. அவருடைய தனித்துவத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இதை அறியாததனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை தேடுவதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறது. இதை அறிந்து கொள்ளுங்கள் ஜனங்களே. கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு கிறிஸ்தவம் என்பது எதை குறிக்கிறது? தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்காக. எவ்வளவு பெரிய மேன்மை உள்ளவர்கள் தெரியுமா நீங்க? எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனக்கூட்டங்கள் தெரியுங்களா நீங்க? ஏனென்றால் அந்த தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த தேவனை அறிந்திருக்கிற நீங்கள் அவரை தேவன் என்று மாத்திரம் அறியாமல் நம்மை உண்டாக்கினவருடைய தன்மைகளை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் you will know the power, you know the might, you know the uniqueness, you know the sovereignty, you know the glory of our Lord. இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். His existence, his glory, இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மக்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் where we are standing, where we are standing. என்னுடைய மகள் எப்பொழுதும் நாங்கள் குடும்பமாக உட்காந்து பிள்ளைகளோடு பேசுவது வழக்கம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது இது பேசும்போது இல்லை, நானும் பிள்ளைகள் என்னுடைய மகனும் பேசி கொண்டிருந்தோம் பிள்ளைகளோடு. மனைவி வேலைக்கு போயிருந்தாங்க. அப்போ பேசும்போது என்னோட மகள் சொன்னா, டாடி ஹவு ப்ரவுட் யூ ஆர் அபவுட் அஸ் அப்படின்னு கேட்டா. எங்கள் நிமித்தம் நீங்கள் எவ்வளோ, நீங்களும் மம்மியும் எவ்வளோ பெருமைப்படுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், எப்பொழுதும் உங்களை குறித்து எங்களுக்கு பெருமை தான் ஜீனா, இதில் என்ன சந்தேகம் உனக்கு? ஆனாலும் கடவுளுடைய காரியத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாக நெருங்கணும், நாங்கள் எப்பொழுதுமே வாஞ்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னா, டாடி நீங்களும் மம்மியும் பேசினா we won't talk back, நாங்கள் திருப்பி பேச மாட்டோம், அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. எஸ், we are really proud of it, we are really proud of it அப்படின்னு சொன்னோம். பட் ஸ்டில் நிறைய இடத்துல நீங்கள் கொஞ்சம் இன்னும் மாறணும். டாடி நீங்க இப்படி சொல்லவே கூடாது. என் மகள் சொன்னா, நீங்க இப்படி சொல்லவே கூடாது. Do you know how my friends all அப்படின்னு சொன்னா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கா தெரியுங்களா அப்படின்னு. எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இதே மாதிரி, do you know டாடி, என் ஃப்ரெண்டுடைய அம்மா வந்து ஒரு நாள் சாயந்தரம் அவளை திட்டாங்க நல்லா. அவள் பயங்கர கோபத்தில் போய் கதவை சாத்திட்டு மறுநாள் காலையில் வீட்டுக்கு அவ ரூம்லேருந்து வரும்போது அவங்க அம்மா சாரி சொன்னாங்களாம். சாரி சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னோடனே அவள் வந்து மிடில் ஃபிங்கர் அவங்க அம்மாவுக்கு காமிச்சிட்டு போயிட்டாலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் உடனே ஜீனாட்ட சொன்னேன், ஜீனா அப்போ நீ உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கலாம்மா இதை மாரி நம்ம பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டாடி, இந்த கான்வர்சேஷன் என் கூட இல்லை, வேற அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் நான் கேட்டேன். ஸோ இப்படிலாம் இங்கே பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் நல்ல பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரியலி யூ ஆர் குட் சில்ட்ரன், பட் இன்னும் நீங்கள் மாற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், எவ்வளவுக்கு எவ்வளோ பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களோ அவங்க வளர அவ்வளோக்கு எவ்வளோ அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைகளை நீங்க அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்கன்னா நீங்க நினைக்காதீங்க உங்க பிள்ளைங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு. இந்த பிள்ளைகள் இதைத்தான் இந்த உலகத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இருக்கிற வரையும் தான் உங்க பிள்ளை, வெளியில போயிட்டாங்கன்னா உங்க பிள்ளை இல்லை. இந்த உலகம் அவர்களை டேக் ஓவர் பண்ணுது. அப்ப இந்த பிள்ளைகளை எப்படி முதல்ல நமக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க அவர்களை நடத்த வேண்டும் என்பதை முதல்ல நாம சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் கர்த்தரை குறித்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு அது இது இல்லை.
அதை குறித்த ஒரு கவலையே இல்லாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு தாய் என்ற ஒரு பட்டம் உங்களுக்கு, தந்தை என்கிற ஒரு பேர் எதற்கு உங்களுக்கு? தேவையே இல்லை. கடவுள் எதுக்கு உங்களை தாய் தகப்பன் என்று உங்களை ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு? அவங்க இஷ்டத்துக்கு போக விடவா? ஒரு நாள் கண்ணீரை விளைவிக்கும் இந்த பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில, ஒரு நாள் கண்ணீரை விளைவிக்கும். சோ தேவ ஜனங்கள் நீங்க எப்படி இருக்கணும் என்றால், நீங்க இதெல்லாம் ஏன் உங்க பிள்ளைகளுக்கு செய்ய முடியல அப்படின்னா, நீங்க உங்கள் தேவனை இன்னும் அறியவில்லை. அதையே அறிந்து கொள்ள உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் உங்க பிள்ளைங்கள்ட்ட உங்களால சொல்ல முடியல. இங்க தேவனை அறிந்து கொள், தேவனை குறித்து உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. அப்பதான் உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியும். அடுத்ததாக குடும்பத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. உன் பிள்ளை பார்க்கணும். பேரண்ட்ஸ் ஜெபம் பண்றத பார்க்கணும். பேரண்ட்ஸ் பைபிள் வாசிக்கிறத பார்க்கணும். பேரண்ட்ஸ் தேவனை ஆராதிக்கிறத பார்க்கணும், துதிக்கிறத பார்க்கணும். பார்க்கலன்னா உங்க பிள்ளைங்க எப்படி உங்களோட உட்கார்ந்து பிரேயர் பண்ணும்? யூ காண்ட். நாங்க இந்த ஜூம் மீட்டிங்ல பண்றதே விருப்பம் இல்லை. ஆனால் வேற வழி இல்லாத நிலை, இந்த கொரோனா வந்த காலத்துல இந்த வழி இல்லாத நிலையில ஏன் ஜூம் மீட்டிங்கை நாங்க தேர்ந்தெடுத்தோம் தெரியுங்களா? யூடியூப்ல லைவ்ல போலாம், ஃபேஸ்புக்ல லைவ்ல போலாம், இன்னும் வீடியோ கிளாரிட்டி இருக்கும், ஆடியோ கிளாரிட்டி இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா நாங்க ஏன் இந்த ஜூம் மீட்டிங்கை நாங்க தேர்ந்தெடுத்தோம் தெரியுங்களா? எத்தனை பேர் பயபக்தியோடு, ஏன்னா ஜூம் மீட்டிங்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியும், எத்தனை பேரை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறீர்கள் என்பது தெரியும். லைவா நீங்க கனெக்ட் ஆயிருப்பீங்க. நாங்க எப்பொழுது எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவோம், எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி உட்காருங்க. ஏன்னா வீடியோ ஆன் பண்ணி உட்காந்தாதான் நீங்க பிள்ளைக்கு சோறு விட்டுக்கிட்டே கேட்குறீங்களா, சாப்பாடு வடிச்சுக்கிட்டே கேட்குறீங்களா, இல்லை தட்டில் சோறை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறீங்களா, இல்லை பெட்ல அப்படியே படுத்துக்கிட்டு ஹாய் அப்படி மல்லாக்க படுத்துக்கிட்டு கேட்குறீங்களா, இல்லை குப்புறக்க படுத்துட்டு கேட்குறீங்களா, இல்லை எப்படி கேட்குறீங்கன்றதை எங்களால் பார்க்க முடியும். ஆனால் நிறைய பேர் நீங்க ஆன் பண்றதே கிடையாது. கேட்டா பிள்ளைங்க ஓடுறாங்க, பிள்ளைங்க அங்க இங்கே ஓடுறாங்க, சத்தம் போடுறாங்கன்ற. நான் திரும்பி சொல்லுகிறேன், உங்க பிரேயர் டைம்ல பிள்ளைகளை அடக்க முடியவில்லை என்றால் why you have the title of parents? உங்க பிள்ளைகளை உங்களால் அடக்க முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு பெற்றோர் என்ற ஒரு பேர்? அந்த பிள்ளையை ஒழுக்கமாய் கர்த்தருடைய சிட்சையிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் வளர்க்க தானே உங்களுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். தேவனை அறிந்த நீங்க உங்க பிள்ளைங்களை வளர்க்க முடியலன்னா why you have the title as your parents? இதையே உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியலன்னா எப்படி கர்த்தரை குறித்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க போறீங்க? So dear brothers and sisters, don't think everything will be all right. ஒரு நாள் வரும் and பெற்றோர்கள் பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாள் நம்ம குடும்பத்துல வேண்டாம். That's what I am saying. Teach your child from the beginning. கர்த்தருடைய சிட்சையில உன் பிள்ளையை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் தீவிரமா இருங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நம்ம செய்ய முடியும்? கர்த்தரை குறித்து அறிந்தாதான், அவருடைய மேன்மையை குறித்து அறிந்தாதான், அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை நாம் அறியவில்லை என்றால் நாம் இதை செய்ய முடியாது. நேரம் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னும் சொல்ல வந்த பாயிண்ட்டுக்கே நான் இன்னும் வரல. ஹல்லேலூயா. So here God is describing himself. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தெரிந்து கொள்ளுங்க கடவுளை குறித்து. ஆமென். அவர் எப்படி அவரை குறித்து வெளிப்படுத்துகிறார் தெரியுங்களா? 12வது வசனத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன். அதே 40ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். குயிக்கா இங்கிலீஷ்ல வாசிங்க, நான் அதுக்கப்புறம் தமிழ்ல வாசிக்கிறேன். குயிக்கா வாசிங்க. Who hath measured the waters in the அவரு எப்படி, நான் ஃபர்ஸ்ட் ஓகே ஒண்ணு வாசிப்போம். ஓகே, he measures the waters in the hollow of his hands. அவர் எப்படி பண்ணுகிறார்னா தண்ணீர்களை தமது கைப்பிடியினால் அளக்கிறார். அவர் தன்னை குறித்து எப்படி சொல்லுகிறார் தெரியுங்களா? இந்த பூமியில இருக்கிற அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை தன்னுடைய கையினுடைய the hollow of his hands. ஹாலோனா இதுதாங்க. இப்படி கையை வச்சீங்கன்னா இதுக்குள்ளார இருக்கிற குழி, இந்த குழி இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளார எவ்வளவு தண்ணி கொள்ளும் நம்ம பிடிச்சோன்னா. ஆனால் இந்த பூமியில் உள்ள சமுத்திரத்தின் தண்ணீரை அவருடைய he measures that waters in the hollow of his hand. அதை தன்னுடைய கையினாலே அளக்கிறாராம் அவர். Think about your God. Second, and measured out heaven with a span. Measures the heavens with a span. வானங்களை ஜனனவாயாய் பிரமாணித்து. ஸ்பான் அப்படின்றா ஜான், முளம், அழகு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? தன்னுடைய கை வாளத்தை வந்து விரல இப்படி முளத்தினால அளவு வரான். இப்படி ஒரு முளம், ரெண்டு இப்படி பண்ண, இது முளம் இல்ல, இது ஜான். இப்படி இப்படி அளந்துருவாராம் அவரு. எப்படி? இப்படி ஒரு ஜான், ரெண்டு ஜான் அளப்பாங்க தெரியுங்களா? அப்படி அளந்துருவாராம். மூன்றாவது, and comprehended the dust of the earth in the measure. இந்த பூமியினுடைய மண்ணு இருக்கு பாத்தீங்களா? the dust of the earth. இதை எதை மரக்காலில் அளந்துருவாராம். மரக்கால்குள்ளார அடக்கி வைக்க முடியுமா அவரால? இது ஏதோ மித்து மாரி இல்ல. This is true. This is how your God is. அடுத்ததாக, and weighed the mountains in the scales. மலைகளை, இந்த பூமியில் இருக்கிற மலைகளை அப்படியே இந்த weighing மிஷின்ல அப்படியே நீங்க
பெண்கள்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் அளந்து நீங்க சமையலுக்கு போடுவீங்க பாத்தீங்களா? அப்ப வேயிங் மிஷின் வச்சு வெய் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதே போல மலைகளை அவர் அப்படியே நிறைவையினால் நிறந்து விடுவார் அதனுடைய வெயிட்ட. அடுத்தது, and the hills in a balance. அவர் எதை இருக்கிற குன்றுகளை எப்படி பண்ணுகிறார் என்றால் துலோகாலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. துலோகால் என்றால் தராசு. அமேன். தராசு. தராசை வச்சு இங்க இருக்கிற குன்றுகளை எல்லாம் அவர் அளந்து விடுவாராம். இது ஒரு சாம்பிள் தான் அவர் தன்னை பற்றி சொல்லுகிறது. சோ இவ்வளவு வல்லமை மிக்க ஒரு தேவன் நம் தேவன். இவ்வளவு வல்லமை மிக்க தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கின நம் தேவன். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கணும் என்று 28வது வசனத்துல சொல்லுகிறார். எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். அவர் எப்படின்னா பூமியின் கடை அவர் இலைப்படுவதில்லை. நீ அறியாயோ, நீ அதை கேட்காயோ, அவருடைய கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை. அநாதி தேவன் என்றால் என்ன? அநாதி தேவன் என்றால் the everlasting God. He is the God from the beginning to the end. He is the everlasting God. இன்னைக்கு கடவுள்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? கடவுள் அப்படின்னும் போது நம்ம எப்படி நினைக்கிறோம்? கடவுளை நம்ம எல்லாம் நமக்குள்ளார வைத்து பார்க்கிறோம். இந்த பூமியின் ஆளுகைக்குள்ளார. சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா வேற்று கிரகத்தவாசி அப்படின்னு நினைக்கிறாங்க. வேறு கிரகத்திலிருந்து வந்தவர் என்று சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வேறு கிரக வாசியும் அல்ல. அவர் இந்த நமக்குள்ளார அடக்கி வைக்கிறவரும் அல்ல. அவர் வேதம், when you turn your Bibles to Genesis chapter 1:1, ஆதியாகமம் 1:1 பார்த்தீங்கன்னா, in the beginning God created the heavens and the earth என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப in the beginning அப்படின்னும் போது the time God created the heavens, space ஐ குறிக்கிறது, and the earth, matter ஐ குறிக்கிறது. So when God created the heavens and the earth in the beginning, he is out of time, he is outside of matter, and he is outside of space. அவர் வானம், பூமி மற்றும் நேரங்களுக்கு அப்பால் பட்டவராய் இருக்கிறார். he is not inside, he is outside that. அவ்வளவு பெரிய தேவனை நாம் தேவனாய் கொண்டிருக்கிறோம். அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதனாலதான் தேவன் அவரை குறித்து அறிந்து கொள்ள தங்களுடைய ஜனங்கள் விரும்புகிறார். தங்களுடைய ஜனங்கள் அவரை குறித்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பேருக்கு ஒரு 10 மெசேஜ் கேட்டானையும் தங்களை அப்படியே பெரிய ஆளா நினைச்சுக்கிறாங்க. No, you don't know nothing about your God. You need to know more about your God. Come into his presence, stay with him. He wants to reveal his existence, his glory, his sovereignty, his power, his might. அவருக்குள் வரும் பொழுது அவர் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இப்படி இருக்கிற அதே நான் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். 40ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். He is outside the earth. பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். அடுத்தது என்ன பண்றாராம்? அதன் குடிகள் எல்லாம் எப்படி இருக்காம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறதா. நம்ம எல்லாம் குடிகள் பூமி மேல எப்படி இருக்கும்? வெட்டுக்கிளிகளை பேர் அப்படியே பூச்சி மாரி இருக்கிறோம் நம்ம. அடுத்ததாக அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். இப்ப இந்த வானம் இருக்கு பாருங்க, இந்த ஸ்பேஸ், அதை எப்படி மெல்லிய திரை போல அவர் விரித்து மனுஷன் தங்க கூடாரமாய் அதை விரிக்கிறாராம். சோ இவர் இதை எல்லாம் சிருஷ்டிக்கும் பொழுது இதற்கு வெளியில இருக்கிறார் தேவன். how big he is. அவரை குறித்து அறிந்து கொள் ஜனங்களே. அவரை குறித்த மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள். that is your God. சோ இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அவர் அடிக்கடி மீண்டும் மீண்டுமாய் சொல்ல விரும்புகிறார். என்னை அறியீர்களோ? என்னை பற்றி கேட்டீங்களா? என்னை பற்றி கேட்டீங்கல்ல, என்னை அறியீர்களோ? know me, know me. சோ தேவனுடைய ஜனங்கள் நாம் இப்படியாய் அவரை அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் திரும்பி 28வது வசனத்தை ஆரம்பத்தை நான் திரும்பி வாசிக்கிறேன். இப்ப அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தேவன் எப்படி இருக்கிறாராம் என்றால் அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆமென். நம்ம எப்படிப்பட்ட என்னென்னலாம் பார்த்திருக்கோம் நம்ம. நம்மளுடைய தேவன் அவர் எப்படி இருக்கிறார்? அவர் அறியப்பட வேண்டியவராய் இருக்கிறார். நாம் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் அவரை அறிய வேண்டும். அடுத்ததாக அவர் சொல்கிறார் என்ன? பூமியின் கடையாந்தரங்களை அவர் சிருஷ்டித்து கர்த்தராகி அநாதி தேவன் அவர். பூமியின் கடையாந்தரங்கள் என்றால் என்ன? இந்த சகல காரியங்களும் பூமியில் இருக்கிற வானங்கள் இருக்கிற சகல காரியங்கள் அவ்வளவு வல்லமை பெற்றவராய் இருக்கிறார். அநாதி தேவன் என்றால் என்ன அர்த்தம்? எவர் லாஸ்டிங் காட். he don't have end. அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். இப்ப அவர் எப்படி இருக்கிறார் என்றால் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படவதும் இல்லை. now I came to my message. இந்த மாசம் நாம தேவன் நம்ம கிட்ட சொல்ற விஷயம் இதுதான். அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படவதில்லை. தேவ ஜனங்களே, இன்னைக்கு
நிறைய கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர்னு சொன்னாலே டயர்ட் ஆயிடுறாங்க. எப்படி? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர்னு சொன்னாலே போதும் டயர்ட் ஆயிடுறாங்க. சோர்வு எங்கேருந்து தான் வந்துருமாண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க. கொல் என்றால் வாயை குதிரை என்ன பண்ணுமா, ஆன்னு திறக்குமா. கடிவாளம்னோன்னா வாயை மூடிக்கொள்ளுமா. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் படித்தது இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. குதிரைக்கு கொல்லுன்னு தான் வாயை ஆன்னு திறக்குமா, கடிவாளம்னா வாயை மூடிக்குமா. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் உலகத்தின் ஆசீர்வாதம் நம்ம பொழுது எப்படி இருக்காங்க, அப்படின்னு உற்சாகம் வருது. ஆண்டவர் அப்படின்னும் போது அப்படியே சொந்துடுறாங்க. அந்த டயர்ட்னஸ் எங்கேருந்து வரும்னே தெரியாது, அந்த வீக்னஸ் எங்கேருந்து வரும்னு தெரியாது. எத்தனை பேர் இந்த ஐயோ வெனஸ்டே பைபிள் ஸ்டடி ஆன்லைனில் நடந்துச்சு, இன்னைக்கு இந்த வாரம் வேற மந்த் எண்ட் ப்ரேயர், வேலைக்கு போயிட்டு வந்து இந்த வீட்டுக்கு வேற போய் மந்த் எண்ட் ப்ரேயருக்கு உட்காரணும். ஆண்டவரே இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதான்னு எத்தனை பேர் வேண்டினீங்களோ தெரியல. அங்கே லாக்டவுனை போட்டுட்டா. அதுக்குள்ள நிறைய பேர் என்ன வேண்டுவீங்க, ஆண்டவரே இந்த லாக்டவுன் சண்டே வரையும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா காலையில் எந்திரிச்சு இந்த குளூரில் போய் அந்த ஹாலில் நின்று எல்லாரும் சேர்ந்து காலையிலே ஆராதிக்கணுமா. இதே லாக்டவுன் இருந்துச்சுன்னா இதே ஆன்லைனில் சர்வீஸ் நடக்கும். அப்படியே ஜோக்காக எந்திரிச்சு அப்படியே முன்னாடி டிவி முன்னாடி வந்துட்டு அப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஆராதனை கேட்டு அழகாக வார்ம் அப் ஆகிட்டு போயிடலாம். இந்த லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்களே தெரில. ஏன்? tired, weary, getting weary of God. Why? Because you are not knowing the term of God. தேவனை குறித்த மகிமையற்றவர்களாக இருக்கிறோம், அவருடைய ஞான அறிவற்றவர்களாக இருக்கிறதுனால வருகிற ஒரு பலவீனம், வீக்னஸ். ஆனால் நம் தேவன் அப்படி கிடையாது. நம் தேவன் அப்படி கிடையாது. But there are certain peoples, this word is for them. இந்த வார்த்தை யாருக்கு தேவன் சொல்லுகிறார் என்றால், சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க என்றால், they trust him, they believe him in all. அவரை எல்லா நேரத்திலும் எல்லா காரியங்களிலும் அவரை நம்புகிறாங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு பேசுகிறார். எப்படி பேசுறார் என்றால், அவரு இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இவர் எவ்வளவு சிருஷ்டித்தார். இன்னும் வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கென்ற ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறார் என்று. அவர் working, he is still working. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன், என் பிதாவும் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God never stops. When Psalm says in சங்கீதம் 121:4 சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், நம்மை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களை தேவன் காப்பார் என்றால் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. Your God always never slumbers or sleep. Amen. Hallelujah. என் தேவன், நீங்க நம்புறீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் நம்புவீர்கள் என்றால் பேறு பெற்றவர்களாய். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. His existence is greater than everything else. Hallelujah. Praise the Lord. இப்படிப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நீங்கள் அவரை நம்பி அவருக்கென்று வைராகியம் கொண்ட நீங்கள் அநேக நேரத்துல, சில நேரத்துல நம் வாழ்க்கையில அவர் கொடுக்க வேண்டிய காரியங்கள் தாமதிக்கும் பொழுது வருகிற இளைப்பு, வருகிற சோர்வு நிமித்தம் சில நேரத்துல மன சஞ்சலம் இருக்கும், சில நேரத்துல மன சோர்வு இருக்கும். அவர்களுக்கு சொல்லுகிறார், அவர் எப்படியாம் நம்மளுடைய தேவன், அவர் he is not the God who, அவர் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இளைப்படைவதும் இல்லை, அவர் சோர்ந்து போவதும். நாம தேவனுடைய கரங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவன் தன்னை நம்பி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் he is not going to any time anywhere, it's not going to be counted waste. எத்தனை பேர் அவரை விசுவசிக்கிறார்களோ, எத்தனை பேர் அவரை நம்பி இருக்கிறார்களோ, எத்தனை பேர் அவருக்காக காத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஒரு நாளும் அவர்களுடைய நம்பிக்கையோ அல்ல அவரை நம்பி வந்த விஷயம் it's not going to count it waste. அது ஒரு நாளும் அது வீணாய் போவதில்லை. நீங்க வேணா பாருங்க, குளத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷன். நீங்க பாருங்க, 38 வருஷம் அவன் காத்திருந்தான். அவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுங்களா? அவன் வியாதியிலேருந்து அவனுக்கு சுகங்க. அவன் எதிர்பார்த்தது அதுதான், எனக்கு வியாதியிலேருந்து ஒரு சுகம், எப்படியாவது என்னை கொண்டு போய் யாராவது அந்த குளத்துல தேவதூதன் கலக்கும் போது இறக்கி விட்டுட்டாங்கன்னா எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும்னு. ஆனால் அவன் காத்திருந்தது வீணா போகலைங்க. அவன் காத்திருக்கும் பொழுது அவன் கண்டடைந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. இப்ப அவன் சுகத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை, 2020 வருஷம் கழிச்சும் அந்த மனிதனை நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதுதான் இந்த ஆண்டவர். உங்களுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீணா போகாது. அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தினுடைய மகிமை இருக்கு பாத்தீங்களா, அந்த மகிமை அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உங்கள் மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். சந்ததிகள் பேசும் அவருடைய வருகை பிந்துமானால். காத்திருங்கள் ஜனங்களே அவருக்காக. அவர் இளைப்பதில்லை, சோர்ந்து போவதில்லை. நோ நோ, டோன்ட் திங்க் லைக் ஐயோ ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு இந்த சூழ்நிலையை அனுபவிச்சிருக்காரு, he has forgotten me. No, he is not forgotten you. He is not forgetting you. உங்களை அவர் தன்னை அவருடைய உள்ளங்கையில வைத்திருக்கிறார். உங்களை குறித்த சிந்தை எப்பொழுதும் அவருக்கு இருக்கிறது. பட் வெயிட் upon him. அவருக்காக நீங்க காத்திருங்க. அவர் இளைத்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. இந்த 7வது மாசம் 6 மாசம் எப்படி போச்சோ தெரியல, அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்காக காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியல. ஐயோ ஆண்டவரே, what is this happening in my life அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து முடிப்பார். அப்பொழுது அவருடைய நாமம் அதிலே மகிமைப்படும். நீங்கள் அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். I don't know how many of you believe, but this is the truth. ஆமென். இதுதான் உண்மையா இருக்கிறது. 6வது வசனத்தை இதுதான் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 32ஆம் அதிகாரம் 37வது வசனம் இப்படியே தான் சொல்லுது. God said, I am a God of all flesh. I am the God of all flesh. Is there anything too hard for me? நான் மாம்சமான யாவருக்கும் நான் தேவன். என்னால கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ? There is nothing our God. நம் தேவனால முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. சோர்ந்து போகாதீங்க. He is able. ஆமென். இந்த நிலைமையை தேவன் உங்களுக்கு இப்ப இருக்கிற நிலைமை, அவர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து தேவனால கூடும் என்று நம்பி இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் என்னுடைய வார்த்தை இதுதான். இந்த 7வது மாசத்துல இங்கே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தேவனை நம்புவீர்கள் என்றால், இஃப் யூ பிலீவ் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இஃப் யூ அவருடைய மேன்மையை அறிந்து அவருக்கு முன்பாக நீங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த உங்களை அர்ப்பணித்து நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆவியானவர் உங்களோடு இடைப்படுகிற காரியம் இதுதான். எவ்வளவு பெரிய காரியங்களை நீங்க காத்திருந்தாலும் சரி, எவ்வளவு நாளா நீங்க காத்திருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு நாள் இன்னும் காத்திருக்க போறீர்களோ, ஐ டோன்ட் நோ. But one thing you need to know, that your God is not weary. உங்கள் தேவன் இளைத்து போகவில்லை, அவர் சோர்ந்து போகவில்லை, சோர்வடைவதும் இல்லை, இளைத்து போவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்கணும். 2வது நான் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். அடுத்ததாக, தேவன் நிமித்தமா இளைத்து போகிற கூட்டமா நீங்க? தேவன் என்று சொன்னாலே சோர்வு வந்துருதா உங்களுக்கு? தேவனுடைய சமூகத்திற்கு வரத்துக்கு சோர்வா இருக்கா? பலவீனமா இருக்கியா? தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் இதுதான். அதே 29வது வசனத்தை பாருகிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். சோர்ந்து போறவர்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு சோர்வு இருந்தாலும் தேவனிடத்துல வரணும். தேவனிடத்துல வந்தீங்களால் உங்களை பலப்படுத்துவார். சத்துவம் இல்லாதவர்கள் தேவனிடத்துல வரும்போது அவர்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார். நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு தேவன் எல்லாம் செய்யணும்னா ஒண்ணுமே நடக்காது. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே நிலைமையில இருப்பீங்க. உங்களுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமா இருக்கும். என்னுடைய மகள் நான் அவ கீபோர்ட் கத்துக்கும் போது எனக்கு சொல்லுவேன், நான் அம்மா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுமா, எனக்கு கொஞ்சம் கார்ட்ஸ் பிடிக்க கொடுத்தா கத்து கொடுத்தீங்கன்னா போதும், நான் பாடும் பொழுது எப்படி கார்ட்ஸ் பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மகள்கிட்ட சொல்லுவேன். நான் சரியா அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு நாள் நான் அவள்கிட்ட கேட்கும் போது, ஜீனா நீ எனக்கு இதுவரையும் எத்தனை நாள் நான் எப்ப சொன்ன உன்னுகிட்ட இன்னும் எனக்கு நீனு கத்து கொடுக்கவே இல்லைன்னு, டாடி யூ டிடன்ட் கம் அண்ட் ஆஸ்க் மீ டாடி. அடுத்த நிமிடம் சொன்னா, டாடி யூ டிடன்ட் கம் அண்ட் ஆஸ்க் மீ டாடி, யூ நீட் டு கம் டு மீ. இப்ப நான் கத்துக்க வேணும்னா நான் கேட்ட யார் எனக்கு கத்து கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். நான் வீட்டுக்குள்ளார ஒரே வீட்டில தான் இருக்கோம், நாங்க ஒரே வீட்டில் இருக்கோம். நான் போய் கேட்கல அப்படின்னும் போது என் மகளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, என் மகளே என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்வானா, நம் தேவன் எப்படியா இருப்பார்? போகணுங்க அவர் சமூகத்துக்கு. இன்னைக்கு கூட பார்த்தோம், 2-3 பேர்கள் ஒரு மனதோடு ஆராதித்தால் அங்கே அவருடைய மகிமை இருக்கிறது, அவருடைய கிருபையும் பெறுகிறது. அப்ப கூடி ஜெபிக்கிற இடத்துக்கு ஜனங்க வரணும். உங்க இஷ்டம், நீங்க உங்களுடைய விருப்பம் இல்லை அப்படின்னா it doesn't matter. God is not going to worry. உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா அவர் நிமித்தம் நீங்கள் வேறியா தான் இருப்பீங்க. நீங்கள் பலவீனமாகவும் சோர்ந்து போனவர்களாக இருப்பீங்க. I am not cursing people, I am talking the truth. என்னால மழுப்பி பூசி முழுகி எல்லாம் பேச தெரியாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, this is the truth. ஆமென். அவருடைய சமூகத்துல வரும் பொழுது பலன் அடைவீர்கள். அவருடைய சமூகத்துக்கு வரலன்னா கடைசி வரையும் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும். பலன் அடைய அவர் பலன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவமும்
பலனற்றவர்களுக்கு பலனும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா நீங்க வரணும். நீங்க வந்தீங்கன்னா அவர் உங்களை பலப்படுத்தி, அவர் சொல்வது போல அவர் எப்படி அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைத்து போவதும் இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில அவருடைய வல்லமையை காண்பிக்க முடியும். மூன்றாவதாக நான் ஒருவர்கள்ட்ட நான் பேச விரும்புகிறேன். அவர்கள் யார் என்றால் தேவனை எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் தேவனுக்கு எதிர்த்து, ஒரு கூட்டம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல இருப்பதற்கு விரும்புகிறது, தேவனுக்கு காத்திருக்க விரும்புகிறது, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சுகிற கூட்டம். ரெண்டாவது கூட்டம் விருப்பம் இருக்கும், ஆனா பலவீனம், சோர்வு, வீட்டிலேயே உட்காந்து. இன்னைக்கு தான் ஆன்லைன் மெசேஜ் எல்லாம் வந்துருச்சு இல்ல, அப்படியே ஏதோ ஒன்றை தட்டி விட்டோன்னா பார்த்துட்டு ஏதோ ஒரு பெரிய பாஸ்டர் பேசுறாரு, இன்னைக்கு தான் எல்லாரும் வந்தாச்சு, இப்ப நான் கூட தான் பேசுறேன் இல்லைங்களா, கழுதையும் பேச ஆரம்பிச்சிச்சு என்னை போல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது வருது பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே வீட்டில் இருக்காங்க. இன்னைக்கு முடியாத நிலையில அது ஓகே, முடியும் பொழுது அதை செய்யாதீர்கள். ஏனால் நீங்கள் ஆசைப்பட ஒரு நாள் வரும், நீங்கள் விருப்பப்படுகிற ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆமென். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த லாக்டவுன்ல இருக்கும் பொழுது இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு எத்தனை பேர் வாஞ்சித்து இருக்கிறாங்க தெரியுமா? ஐயோ அதுக்கு போக முடியலையேன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அநேகருக்கு அது ரொம்ப இலவசமா இருக்கிறது, அங்கு சுலபமா இருக்கிறது. ஆனா வர மனசு இல்லை நிறைய பேருக்கு. அப்படியே போனாலும் எங்கேயோ பக்கத்துல அவங்க அப்படியே போய் ஒட்டிக்கிட்டு அன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இன்னும் உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவியில யார் அதிகமாய் வழி நடத்துகிறாரோ அந்த இடத்தை, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்தை நீங்கள் உங்களுடைய சபையாய் கொண்டீர்கள் என்றால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அது இல்லை ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப இதா நினைக்கிற ஒரு இடத்தை தான் நீங்க கூட்டம் இருக்கிற இடத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, ஐ எம் so sorry. I don't know, only God I can pray for you. Amen. Hallelujah. Praise the Lord. So இங்க அடுத்ததாக தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம். இதை குறித்து தான் நான் இன்னைக்கு பேசி முடிக்க போகிறேன். இந்த கூட்டத்தை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் குயிக்கா. இங்க the all flesh is like a grass. அங்க என்ன சொல்லுகிற? எல்லா மாம்சமும், ஆறாவது வசனம் அதான் சொல்லுகிறது. பின்னும் கூப்பிடும் ஒரு சொல், பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்ப இந்த சத்தம் என்ன சொல்லுது? என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். இந்த எசேயா தீர்க்கதரிசி என்னத்தை சொல்லுவேன்? அப்பொழுது அந்த சத்தம் அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. எப்படியா? மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் வெளி மேன்மை, பிரைட், மனுஷனுடைய மாம்சத்தினுடைய பிரைடு, நான் என்ற பிரைடு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நான் என்ற பிரைடு இருக்கிறது? ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற பிரைடு. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படியா? புல்லை போல அவர்களுடைய காரியங்கள் இருக்கிறது, புல்லை போலவும் பூண்டை போலவும் இருக்கிறது. இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு உள்ள நிலைமையை பாருங்க. 7வது வசனம், கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் பொழுது புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும். கர்த்தருடைய ஆவி ஊதும் பொழுது என்ன ஆகுமா? புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும். இப்ப நம்மளுடைய தேவன் ஜீவனுடைய தேவன்க, ஜீவனின் தேவன் அவர், ஜீவனின் அதிபதி அவர். The God who bring forth life. ஆதாமை தேவன் உருவாக்கி அவர் நாசியில ஊதும் பொழுது அங்கே ஜீவன் உண்டானது இல்லைங்களா? இப்ப தேவன் இங்க சொல்லுகிறார், நான் ஊதுன, அவர் ஒரு சில பேர் மேல ஊதுறாராம். எப்படிப்பட்டவர்கள் மீது? மாம்சத்தின் மேன்மையினால அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? அவர்கள் மீது தேவன் ஊதுனா அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதா? புல்லை போலவும் பூண்டை போலவும் இருக்கிறது. அது புல் உதிர்ந்து புல்லை போலவும் அவருடைய மேன்மை எப்படி இருக்கிறது? வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. புல்லும் உதிர்ந்து பூவும் உதிர்ந்து போகும். 24வது வசனத்தை நான் சேர்ந்து வாசிக்கிறேன். அவர்கள் திரும்ப நடப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களை குறித்து, அப்படிப்பட்ட ஒரு மனுஷர்களை குறித்து சொல்கிறார். விதைக்கப்படுவதும் இல்லை, அவர்களுடைய அடிமரம் திரும்பி பூமியிலே வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போகும். கடவுளை அறியாதவங்க அவருக்கு எதிர்த்து நின்னா கூட தேவ கிருபை அவர்கள்ட்ட இருக்குங்க. ஆனால் தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்கு நீங்கள் எதிர்த்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அவர் உங்கள் மேல ஊதுணுன்ற ஒரு இடத்தை அவருக்கு கொடுத்துறாதீங்க. தேவன் இப்படிப்பட்டவர்கள் மேல இது சொல்லுகிற இங்கிலீஷ் பைபிள் says he breathed unto them. ஊதுன்னு கூட சொல்லல, blown கூட சொல்ல, he breathed unto them. அப்படியே அந்த சுவாசம் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், விட்டாலே அவர்கள் உலர்ந்து போவார்கள். அவ்வளவு பெரிய தேவன் அவர். அதனால என் தேவ ஜனங்களே, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க உங்களை உணர்ந்து பாருங்கள். அவருக்கு எதிர்த்து நிற்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? இல்ல நீங்க பலவீனமா, ஆண்டவர்னு சொன்னாலே உங்களுக்கு பலவீனம் வந்துருதா? மூன்றாவது,
நீங்கள் அவரை நிமித்தமாய் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்களா? எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? 3 பேருக்கும் நான் விஷயத்தை சொல்லிட்டேன். இந்த வசனம் அந்த 3 பேருக்கும் உடையதா இருக்கிறது. இப்ப நீங்க எந்தெந்த ஸ்தானத்தை இருக்கிறீங்க, எப்படி எப்படி இருக்கிறீங்க, உங்கள் மனது மறுரூபமாக தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆனால் மீண்டுமாய் நான் தேவனுக்காக காத்திருந்து அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையில் அவர் மீது நம்பிக்கை வைத்து பற்றிருந்து எந்த நிலைமையிலும் எந்த நிலைமையிலும் நான் தேவனை ஆராதிப்பேன் சொல்ற உங்களுக்கு மீண்டுமாய் நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த வேதம் சொல்லுதுங்க. இந்த வேதம் என்ன தெரியுங்களா சொல்லுது? அதே வசனம் 28வது வசனத்துல அவருடைய புத்தி ஆராய முடியாததாம், ஆராய்ந்து அறிய முடியாதது, அவருடைய புத்தியை ஆராய்ந்து அறிய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் இருக்கிறார் பாத்தீங்களா? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord does nothing unless he reveals his secrets to his servants the prophets. அதாவது தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணுவாராம்? அவர் எதையுமே சொல்லாம செய்யறது இல்லையா? அவரை ஆராய்ந்து மனுஷரால அறிய முடியாதுதான். ஆனால் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் என்னவா? அவர் செய்ய போவதை அவர் அறிவித்து விட்டுதான் செய்வாராம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அவருடைய தீர்க்கதரிசிகளாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருடைய சொந்த ஜனங்களாகவும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாம் பரிசுத்த கூட்டமாகவும் நாம் இருக்கிறோம். நாம் எல்லாருமே தீர்க்கதரிசிகளாய் தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறார், ராஜாக்களாய் தெரிந்து கொள்கிறார், ஆசாரியர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப உங்களுக்கு எனக்கும் உள்ள வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவங்களுக்குங்க, அவரை அன்பு கூறுங்களுக்கு, அவர் உள்ளத்துல எதை நான் இழந்தாலும் என் அன்பை தேவனிடத்திலிருந்து ஒருவரும், தேவன் மீது நான் வைத்திருக்கிற அன்பை ஒருவரும் ஒரு காலம் என் இடத்துல எடுக்க முடியாது என்ற வைராகியத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தேவன் என்று சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு அவருடைய சகலத்தையும் மறைவிடங்களில் இருக்கிற புதை பொருள்களையும் ஆதி முதலாய் வைத்திருக்கிற எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு அவர் தெரிவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள்ட்ட சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டாருங்க. அவரிடத்துல உறுதியாயிருங்க, பற்றி கொண்டிருங்க. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இளைத்து போவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. உங்களை சேற்றி பலப்படுத்தி உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற காரியங்களை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, I just want to finish with Isaiah 40 verse 6 verse 4, 4ஆம் அதிகாரத்தை 4வது வசனத்திலே நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகளை செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும் தேவன் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், பள்ளங்கள் எல்லாம், all the valley will be exalted. வேலினா என்ன? பள்ளம். பள்ளங்கள்லாம் எல்லாம் உயர்த்தப்படும். உங்க வாழ்க்கையில பள்ளமாய் இருக்கிறவைகளை தேவன் உயர்த்துவார். அடுத்ததாக நான் பார்த்தோம் என்றால், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டுப்படும். உங்க வாழ்க்கையில மலையும் குன்றும் தடைகளுமாய் இருக்கிற காரியங்களை தேவன் தாழ்த்தி சமமாக்கி போடுவார். அடுத்ததாக அவாந்திர வெளியில் அடுத்ததாக நாம் பார்த்தோமே என்றால், கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும். கோணலா இருக்கிற விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கோணலா இருக்கிறவைகள், all the crooked places will made straight. தேவன் அதை சரியாய் மாற்றுவார். கடைசியாய் தேவன் சொல்லுகிறார், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். All the rough place will become smooth. உங்க வாழ்க்கையில கரடு முரடான பாதைகள்ல நீங்க இருக்கீங்களா? வாழ்க்கையே கரடு முரடாக இருக்கு பிரதர், வாழ்க்கையே கரடு முரடாம இருக்கு பிரதர், என்ன நிலைமைன்னு எனக்கே தெரியல, ரொம்ப நான் அடைந்த பாடுகள், அடைந்த சோர்வுகள் எல்லாம் பள்ளங்களாய் இருக்கிறது. வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்களா, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் மேடுகளும் பள்ளங்களும் குறுகளும் நடுகளுமான வழிகளாய் இருக்கிறது. நிறைய கடந்து வந்துட்டேன். ஆனாலும் என் நம்பிக்கை, என் விசுவாசம் அவர் மேல் இருக்கிறது. அவர் உண்மையுள்ளவர். அவருடைய பரிசுத்த மேன்மையை நான் அறிந்திருக்கிறேன், வல்லமையை நான் அறிந்திருக்கிறேன். அவர் ஒருவர் தான் தேவன். அவரை விட்டு, அவருடைய அன்பை என் உள்ளத்திலிருந்து எடுக்க எதுவுமே இல்லை அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் பள்ளங்களை அவர் உயர்த்தி, எல்லா மலைகள் குன்றுகளை எல்லாம் சமமாக்கி, அவர் குறுகலானவைகளை கரடு முரடானவைகளை கோணலானவைகளை செவ்வையாக்கி எல்லா கரடு முரடானவைகளையும் சமமாக்குகிற தேவனாயிருக்கிறார். He will do according to his ways. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆனால் நீங்கள் அவருக்கு காத்திருக்க வேண்டும். நீங்கள் அவரில் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருக்குள் உங்கள் வாழ்க்கை, அவரை அறிவதற்கு ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்கணும். எப்படி இன்னைக்கு ஆராதிக்கும்
தியானிக்கும் பொழுது உள்ளம் அவரை குறித்து அப்படியே துள்ளி மகிழ்ந்து அப்படியே துள்ளி குதித்ததோ, அதே போல அவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் அவர் நிமித்தமாய் நீங்கள் சந்தோஷித்து களி கூறுவீர்கள் என்றால் தேவன் இந்த வசனங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். மற்ற நிலையில் இருக்கிறவர்கள் தயவு செய்து மனம் மாறுங்கள். Please repent. The time is running out and God is ready to forgive, forget and restore everything in your life. Thank you and God bless you. நாம் கண்களை மூடி ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே.